Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வார விடுமுறை என்பதால் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அண்ணாமலையார் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்து கோயிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையை சிவனாக கருதி கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அதிக அளவு கூடினர். குறிப்பாக அம்மணியம்மன் கோபுரம் அருகே உள்ள பக்தர்கள் காத்திருக்கும் கூடத்தில் பக்தர்கள் காத்திருந்து 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் நேற்று அண்ணாமலையார் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வந்தபோது அங்கே காத்திருந்த பக்தர்கள் 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவதாக புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் அதே போல் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே சென்று வருகின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். வார விடுமுறையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டமாக வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. பழனி முருகன் கோவிலில் ஞாயிறு வார விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வாராந்திர ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். இதனால் அடிவார பகுதியில் உள்ள கிரிவீதி மற்றும் சன்னதி வீதி முழுவதும் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்வதற்காக ரோப்கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணி நிறுத்தப்பட்டுள்ளதால் அனைத்து பக்தர்களும் மின் நிலுவை ரயில் விஞ்சில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதே போல் பொது தரிசன வரிசையிலும் இன்று பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி முருகப்பெருமானை தரிசி வருகின்றனர். இன்று தரிசன வரிசையில் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் வரை ஆனது. இன்று பக்தர்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மலைக்கோவிலில் உள்ள கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு செல்ல தற்காலிக ஒரு வழிப்பாதை திறக்கப்பட்டு இன்று பக்தர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பான தரிசனத்தை உறுதி செய்ய அடிவார காவல்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், அங்குள்ள பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் உள்ளனவா? இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று சாமி தரிசனம் செய்வதற்காக திருச்செந்தூரில் குவிந்திருக்கக்கூடிய காட்சி நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் விளங்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில வார விடுமுறையான இன்று வழக்கத்தை விட அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனையொட்டி கோவில் நடை இன்று அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலுக்கு வருகை தரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடியும்
பிரசித்தி பெற்ற நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகிறார்கள். மேலும் கோவில் வளாகத்தில் முடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்திலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய காட்சியும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. சாமி தரிசனத்திற்காக பொது தரிசனம் மற்றும் 100 ரூபாய் சிறப்பு கட்டண தரிசன வரிசைகளிலும் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இன்று விடுமுறை தினம் என்பதால் மக்களின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருச்செந்தூர் நகர் பகுதிக்கு வந்து குவிந்திருப்பதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சாதாரண நாட்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் இன்று வார இறுதி நாட்களிலும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வார விடுமுறை நாட்களில் அதிகரித்து வரக்கூடிய பக்தர்களின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான கோரிக்கைகளை பொதுமக்கள் கூறுவதை நம்மால் கேட்க முடிகிறது. திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேரடியாக குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் இன்று குலசேகரப்பட்டினம் செல்லக்கூடிய சாலைகள் முழுவதுமே அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. திருச்செந்தூர் நகர் மற்றும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய குலசை சாலைகளிலும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே வார இறுதி நாட்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக போக்குவரத்து காவலர்களை கூடுதலாக பணியமர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரியான மிக முக்கியமான கோரிக்கைகளும் பொதுமக்கள் வச்சிருக்கிறாங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.